இது உங்கள் டெக்லாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன் டச்சில் நம்மளோட சாம்சங் மொபைலை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது பார்ப்போம். அதாவது கேட்ச் எப்படி கிளியர் பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. உங்களோட மொபைலில் இருக்கிற செட்டிங்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கேட்சை கிளியர் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம இந்த வீடியோ டெமோடு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சிருக்கும் பாருங்கள். உங்களோட சாம்சங் மொபைலை ஒன் டச்சில் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு உங்களோட சாம்சங் மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுங்க. ஹோம் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விட்ஜெட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவைஸ் கேர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான மோடு கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ண ரிசல்ட் ஷோ பண்ணாது. செகண்ட் ஒன்று இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ண ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். இப்போ நான் செகண்ட் ஒன்று ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபிங்கர் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்டு ஒயிட்டில் வேணுமா பிளாக்கில் வேணுமான்னு உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வச்சுக்கலாம். பேக் வந்துக்கிறேன். பேக்கில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டச்சில் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு விட்ஜெட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மெமரி பார்த்தீங்கன்னா 1 GB ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 13.9 GB பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் கிளிக்கில் நான் ஆப்டிமைஸ் பண்ணுறேன். ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1.3 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் டச்சில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆப்பும் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷனலாக நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.